அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.2ல செகண்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் sin 3x, செகண்டு cos 5 minus 11x, தேர்டு cosecant ஸ்கொயர் 5x minus 7. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இன்டகரல் ஆஃப் sin x ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ்னு படிச்சிருப்போம். இங்கே n இருக்குது, ஜென்ரல் ஃபார்முலா. இன்டகரல் ஆஃப் sin nx அப்படின்னா மைனஸ் காஸ் nx பை nx டிவைட் பண்ணணும். அதேமாதிரி இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸ்க்கு sin xன்னு படிச்சிருப்போம். ஆனால் எண்ணுக்கு போதும் 1 போட்டால் காஸ் எக்ஸு இங்கே sin xன்னு வந்துடும். 1 அப்போ இன்டகரல் ஆஃப் காஸ் nxன்னு என்ன வரும்னா sin x nx பை n. சரிங்களா? இன்டகரல் ஆஃப் காஸ் nxனா sin nx பை n. இன்டகரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் nx dxனா மைனஸ் காட் எக்ஸ் nx பை n. இந்த எண்ணுங்கிறது ஜென்ரலாக உள்ளது. எண்ணுக்கு இப்போ தான் 1 போட்டேன், நீங்கள் ஏற்கனவே படித்த ஃபார்முலா வந்துடும். இன்டகரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சின்னு படிச்சிருப்பீங்களே. எண்ணுக்கு 1 போட்டால் கிடச்சிடும். 2 போட்டால் 2, 3 போட்டால் 3, எல்லா இடத்துலையும் 3 போடணும். அப்போ இது ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? இன்டகரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் nx dxனா மைனஸ் காட் nx பை n ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாவை இந்த மூணுலேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இன்டகரல் ஆஃப் சைன் 3x dx. இன்டகரல் ஆஃப் சைன் 3x dx என்ன வரும்? இந்த இருக்குல்லையே அந்த ஃபார்முலா. சைன் 3x dxனா மைனஸ் காஸ் 3x பை 3. சரிங்களா? இப்போ சைன் 3xனா மைனஸ் காஸ் 3x பை 3x டிவைட் பண்ணால் 3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அவ்வளோதான். செகண்டு இன்டகரல் ஆஃப் காஸ் 5 மைனஸ் 11x இன்ட்டு டிஎக்ஸ். காசுனாலே என்ன வரும் ஃபார்முலா? சைன். காஸ் ஆஃப் என்ன இருந்தாலும் முதல்ல அப்படி போட்டுடணும். சைன் ஆஃப் அதுன்னு போட்டுட்டு அந்த உள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே வகுத்தரணும். அப்போ காஸ் ஆஃப் எது இருந்தாலும் என்ன போடணும்? சைன் ஆஃப் அந்த இது. சைன் ஆஃப் காஸ் ஆஃப் எது இருந்தாலும் சரி, சைன் ஆஃப் அது 5 மைனஸ் 11x பை இந்த உள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 0 மைனஸ் 11x இருந்துச்சுன்னா மைனஸ் 11 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? இப்போ சைன் ஆஃப் 11x பை 11. மைனஸை முன்னாடி கூட கொண்டு தெளிக்கலாம். இப்போ மைனஸ் என்ன வரும்? மைனஸ் சைன் 5 மைனஸ் 11x பை 11 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அடுத்து தேர்டு இன்டகரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் 5x மைனஸ் 7 இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு அதே தான். கொசிகன் ஸ்கொயர்னா என்னது? மைனஸ் காட்டுன்னா கொசிகண்ட் ஆஃப் எது இருந்தாலும் மைனஸ் காட் ஆஃப் அது. காட் ஆஃப் 5x மைனஸ் 7 பை அந்த 5x டிவைட் 5ன்னு வரும். இது 0 ஆயிரும். அப்போ டிவைட் பண்ணிடணும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ என்னது? மைனஸ் 5 மைனஸ் 1/5 பண்ணால் மைனஸ் காட் 5x மைனஸ் 7 டிவைடட் பை 5 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. ஓகே ஸ்டூடெண்ட், டவுட் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.